ஒரு காலத்துல ரஷ்யாவுல உள்ள விளாடிமிர் நகரத்துல இவான் திமித்ரிச் அக்சியோனோவ்னு ஒரு இளம் வணிகர் வாழ்ந்தாரு. அவர் ரொம்ப செல்வந்தர். 2 கடைகளும் ஒரு சொந்த வீடும் இருந்துச்சு. அக்சியோனோவ் சாதாரண ஆள் இல்ல. அவனோட பொன்னிற சுருள் முடியும் அழகான சிரிப்பும் அவனை ரொம்ப சாமிங்கா காட்டுச்சு. அவன் எப்போதும் உற்சாகமா இருப்பான், பாடிக்கிட்டு இருக்க ரெட்டி. ஆனா எல்லா இளைஞர்கள மாதிரி அவனுக்கும் சில குறைகள் இருந்துச்சு. இளமையில அவனுக்கு குடிக்கும் பழக்கம் இருந்தது. கொஞ்சம் அதிகமா குடிச்சா அவன் நடத்த சரியா இருக்காது. ஆனா கல்யாணம் அவனை மாறச் செய்துச்சு. நல்ல மனைவி கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் அந்த பழக்கங்களை விட்டு விட்டான். கிட்டத்தட்ட சில சமயம் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆகிடுவான். ஒரு கோடை காலத்துல அவன் நிஸ்ஸனி கண்காட்சிக்கு போக ரெடியானப்போ குடும்பத்தோட விடை பெற்றான். அவன் மனைவி கொஞ்சம் பதட்டமா இருந்தான். இவான் திமித்ரிச், இன்று கிளம்பாதீங்க. உங்களை பற்றினா எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. நான் திருவிழாவுக்கு போனா கட்டுப்பாடே இல்லாம செலவு பண்ணிடுவேன்னு நீ பயப்படுற. எனக்கு என்ன பயம்னு சரியாக தெரியல. ஆனா ஒரு கெட்ட கனவுதான் வந்துச்சு. நீ ஊர்ல இருந்து திரும்பி வர்ற மாதிரி கனவு கண்டேன். நீ உன் தொப்பிய கழட்டினப்போ உன் முடி முழுக்க நரைத்திருந்துச்சு. அது நல்ல சகுனம்தான். என் பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தையிலிருந்து உனக்காக சில கிஃப்ட்ஸ் வாங்கி கொண்டு வர்றேன் பாரு. சரியாப்போ, பத்திரமா இரு என் நண்பே. பத்திரமா வீட்டுக்கு திரும்பு. கவலைப்படாதே என் நண்பே, நீ நினைப்பதற்குள் நான் திரும்பி வந்துருவேன். இப்போக்கு நான் கிளம்புறேன், விடைபெறேன். ஆஹா, சாலையில ஒரு தெரிஞ்ச முகம் பாக்குறது ரொம்ப சந்தோஷம் நண்பா. இங்க யாரையாவது தெரிஞ்சவங்க சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, அக்சியோனோவ். எங்கே பாக்கணும்னு தெரிஞ்சா உலகமே கொஞ்சம் சின்னதா தான் தோணும். உங்களை இந்த வழியா கொண்டு வந்தது என்ன? வழக்கம் போல இந்த வழியே தான் போய்கிட்டு இருக்கேன். இன்றிரவு இங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சேன். இந்த சத்திரக்காரரிடம் நல்ல வசதியா இடம் இருக்குன்னு கேட்டேன். ஆம், நான் இதுக்கு முன்னாடியே இங்க தங்கியிருக்கேன். அப்படின்னா இன்றிரவு இங்கவே தங்கலாமே. காலையில பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ குடிக்கலாம்னு நம்புறேன். நல்ல ஐடியா தான். டீ குடிப்பது நல்லா இருக்கும் நண்பா. காற்று சுத்தமா இருக்கும்போது, சாலைகள் அமைதியா இருக்கும்போது பயணம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை இருக்கும்போது சும்மா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. இன்னும் விடியலன்னாலும் நான் போக வேண்டிய இடத்துக்கு பயணம் கண்டினியூ பண்ணணும். Wake up. ஓட்டுநரே, எழுந்திரு. குதிரைகளை தயார் பண்ண நேரம் ஆகிருச்சு. நம்ம முன்னாடி நீளமான பயணம் இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஐயா. நான் உடனே வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் வீட்டு உரிமையாளரிடம் போயிட்டு வர்றதுக்குள்ள குதிரைகள் ரெடி ஆகணும். நான் கட்டணம் கட்டிட்டு சீக்கிரம் திரும்பி வரேன். சரி ஐயா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு கருதலாம். Good morning. காலை வணக்கம். நான் இன்றிரவுக்கான பில்ல செட்டில் பண்ணணும்.
காலை வணக்கம் ஐயா. நான் பில் உடனே கொண்டு வரேன். இதோ ஐயா. நீங்கள் யார்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என் பெயர் இவான் அக்சியோனோவ். நான் சத்திரங்களில் ஒன்றிலிருந்து நிஸ்னி கண்காட்சிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடன் தேநீர் அருந்த மாட்டீர்களா? நேற்று இரவு எங்கே தங்கியிருந்தீர்கள்? தனியாக இருந்தீர்களா? அல்லது சக வணிகருடன் இருந்தீர்களா? இன்று காலை அந்த மற்ற வணிகரை பார்த்தீர்களா? நீங்கள் ஏன் விடியலுக்கு முன்பே சத்திரத்தை விட்டு புறப்பட்டீர்கள்? Why do you cry? ஒரு திருடன் அல்லது கொள்ளைக்காரனைப் போல ஏன் என்னிடம் குறுக்கு விசாரணை செய்கிறீர்கள்? நான் என் சொந்த வேலை விஷயமாக பயணம் செய்கிறேன். என்னிடம் விசாரணை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நான் இந்த மாவட்டத்தின் காவல் அதிகாரி. நேற்று இரவு நீங்கள் தங்கியிருந்த வணிகர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் நான் உங்களை விசாரிக்கிறேன். நாங்கள் உங்கள் உடைமைகளை சோதனையிட வேண்டும். இது யாருடைய கத்தி? இந்த கத்தியில் எப்படி ரத்தம் இருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. அது என்னுடையதல்ல. இன்று காலை அந்த வணிகர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் படுக்கையில் கண்டெடுக்கப்பட்டார். இதை செய்திருக்கக்கூடிய ஒரே நபர் நீங்கள்தான். வீடு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. அங்கே வேறு யாரும் இல்லை. இதோ உன் பையில் இந்த இரத்தக்கரை படிந்த கத்தி இருக்கிறது. உன் முகமும் நடத்தையும் உன்னை காட்டிக் கொடுக்கின்றன. நீ அவனை எப்படி கொன்றாய் என்றும் எவ்வளவு பணம் திருடினாய் என்றும் சொல். நான் அதை செய்யவில்லை என்று சத்தியம் செய்கிறேன். நான் அந்த வணிகருக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. நாங்கள் ஒன்றாக தேநீர் அருந்தியதிலிருந்து நான் அவரை பார்க்கவில்லை. பணமா? அது என்னுடையது. 8000 ரூபில்கள். அதற்கு மேல் ஒன்றுமில்லை. அந்த கத்தியா? அது என்னுடையதல்ல. அதுபோல ஒன்று என்னிடம் இருக்கவே இல்லை. உங்கள் எதிர்ப்புகளால் இப்போது எந்த பயனும் இல்லை. நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். படைவீரர்களே, இவனை கட்டுங்கள். அவனை கட்டுங்கள். அவனை கட்டு. தயவு செய்து நான் நிரபராதி என்று உங்களிடம் சத்தியம் செய்கிறேன். இதை செய்யாதீர்கள். நான் எதையும் திருடவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவரின் குணநலன்கள் குறித்து விளாடிமரில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஊர் மக்கள் பேசிவிட்டனர். அவன் அதிகமாக குடிப்பான், மதுக்கடைகளில் தன் நேரத்தை வீணடிப்பான். ஆனால் அவன் குடிக்காதபோது ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். அவன் ஒருபோதும் சிக்கலை ஏற்படுத்தியதில்லை. ஒருபோதும் தீய எண்ணத்துடன் செயல்பட்டதே இல்லை. ஆகவே அவருடைய கடந்த கால பழக்கங்களை தவிர அவர் ஒரு நல்ல குணமுள்ள மனிதராக இருந்தார். ஆம், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அவரிடம் குறைகள் இருந்தன. ஆனால் நான் அவரை ஒருபோதும் வன்முறையாளராக பார்த்ததில்லை. இப்போது விஷயத்திற்கு வருவோம்.
அக்சியானோவ் ரியாசானைச் சேர்ந்த ஒரு வணிகரை கொலை செய்ததாகவும் 20,000 ரூபிள்களை கொள்ளையடித்ததாகவும் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தயவு செய்து என் கணவரை பார்க்க என்னை அனுமதியுங்கள். கெஞ்சி கேட்கிறேன். அவர் நிரபராதி. அம்மையார், பார்வையிட அனுமதி இல்லை. அவரை பார்க்கும் வரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். அவர்தான் என் குழந்தைகளின் தந்தை. தயவு செய்து ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள். நல்லது, ஆனால் சிறிது காலத்திற்கு மட்டுமே. இப்போது நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு நிரபராதி மரித்து போக விடக்கூடாது என்று நாம் சீசரிடம் மன்றாட வேண்டும். அவர் ஏற்கனவே ஒரு மனு அனுப்பியிருந்தார். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உங்கள் தலைமுடி நரைத்து விட்டது போல் நான் கனவு கண்டது சும்மா இல்லை. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீ அன்று அதை தொடங்கி இருக்கக்கூடாது. என் அன்பு வன்யா, உன் மனைவியிடம் உண்மையைச் சொல். அதை செய்தது நீதானே? அப்படியானால் நீங்களும் என் மீது சந்தேகம் கொள்கிறீர்கள். அன்பு வன்யா, உன் மனைவியிடம் உண்மையைச் சொல். அதை செய்தது நீதானே? அதை செய்தது நீதானே? யார் செய்தது? யார் செய்தது? அதை செய்தது நீங்கள் அல்லவா? உண்மையை இறைவன் ஒருவனே அறிவான் என தோன்றுகிறது. அவரிடமே நாம் முறையிட வேண்டும். அவரிடமிருந்து மட்டுமே கருணையை எதிர்பார்க்க வேண்டும்.
Unikumbuke Baba, unapowazuru wengine, naomba unikumbuke, usinipite Yesu. என் வீட்டிலிருந்து எனக்கு எந்த செய்தியும் வந்து சேரவில்லை. என் மனைவியும் குழந்தைகளும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்பதே எனக்கு தெரியவில்லை. ஒருபோதும் பிடிபடவில்லை. இப்போது நான் எந்த காரணமும் இல்லாமல் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் உன்னிடம் பொய் சொல்கிறேன். நான் இதற்கு முன்பு சைபீரியாவுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் அங்கு அதிக காலம் தங்கவில்லை. நீங்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? விளாடிமிரைச் சேர்ந்தவன். என் குடும்பம் அந்த ஊரைச் சேர்ந்தது. என் பெயர் மகர். ஆனாலும் என்னை செம்யானிக் என்றும் அழைப்பார்கள். செம்யானிக், சொல். விளாடிமிரைச் சேர்ந்த வணிகரான அக்சியோனோவ் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா? அவர்களை தெரியுமா? நிச்சயமாக தெரியும். அவர்களின் தந்தை சைபீரியாவில் இருந்தாலும் அக்சியோனோவ் குடும்பத்தினர் செல்வந்தர்கள். நம்மை போன்ற ஒரு பாவிதான் போல் இருக்கிறது. ஆனால் சொல்லுங்கள் தாத்தா, நீங்கள் எப்படி இங்கு வந்து சேர்ந்தீர்கள்? என் பாவங்களின் நிமித்தம் இந்த 26 ஆண்டுகளாக நான் சிறையில் இருக்கிறேன். என்ன பாவங்கள்? ஆஹா, நான் இதற்கு தகுதியானவன்தான். யாரோ ஒரு வணிகரை கொன்று அந்த கத்தியை ஆக்சியோனோவின் பையில் வைத்ததால் அவன் அநியாயமாக தண்டிக்கப்பட்டான். ஆஹா, இது அற்புதம், உண்மையிலேயே அற்புதம். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு வயதாகிவிட்டது தாத்தா? ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்கள்? இதற்கு முன்பு ஆக்சியோனோவை எங்கே பார்த்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு அவரை எப்படி தெரியும்? நாம் இங்கே சந்திப்பது அருமையான விஷயம், நண்பர்கள். ஒருவேளை செம்யோனிக், நீ அந்த விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இதற்கு முன்பு என்னை பார்த்திருக்கலாம். நான் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? உலகம் வதந்திகளால் நிறைந்துள்ளது. ஆனால் அது நடந்து வெகு காலமாகிவிட்டது. நான் கேட்டதையே மறந்துவிட்டேன். ஒருவேளை அந்த வணிகரை கொன்றது யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். கத்தி கண்டெடுக்கப்பட்ட பை யாருடையதாக இருக்க வேண்டும்? வேறு யாராவது கத்தியை அங்கே வைத்திருந்தால் பிடிபடும் வரை அவன் திருடன் இல்லை என்பார்கள். உங்கள் தலைக்கு கீழே இருந்த பையில் யாரால் ஒரு கத்தியை வைக்க முடியும்?
அது உங்களை நிச்சயம் எழுப்பியிருக்கும். இத்தனை The merchant was found in bed with his throat cut. Whose knife is this? You are the only person who could have done it. Was it not you who did it? Bind him. இத்தனை வலியையும் வேதனையையும் நான் அனுபவித்தேன். ஆனால் நான் எதுவும் செய்யவில்லை. இவையெல்லாம் அந்த வில்லனின் செயல். நீ சும்மா இரு கிழவா. நீ உளறினால் என்னை சாகும் வரை அடிப்பார்கள். ஆனால் அதற்கு முன் நான் உன்னை கொன்று விடுவேன். எனக்கு தப்பிச் செல்ல விருப்பம் இல்லை. நீங்கள் என்னை கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் என்னை காலம் காலமாக கொன்றுவிட்டீர்கள். உங்களைப் பற்றி சொல்வதை பொறுத்தவரை இறைவன் அருளுவதை பொறுத்து நான் அதை செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு உண்மையுள்ள முதியவர். இந்த குழியை தோண்டியது யார் என்று கடவுளுக்கு முன்பாக சொல்லுங்கள். என் வாழ்க்கையை நாசமாக்கியவனை நான் ஏன் பாதுகாக்க வேண்டும்? நான் பட்ட துன்பங்களின் விளைவுகளை அவன் அனுபவிக்கட்டும். ஆனால் நான் பேசினால் அவர்கள் அவனை சவுக்கடி கொடுத்து கொன்று விடுவார்கள். ஒருவேளை நான் தவறாக நினைத்திருக்கலாம். மேலும் அதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சரி கிழவா, உண்மையை சொல்லுங்கள். சுவருக்கு அடியில் தோண்டியவர் யார்?
ஐயா, என்னால் கூற இயலாது. நான் கூறுவது இறைவனின் சித்தமல்ல. என்னை நீங்கள் விரும்பியபடி செய்து கொள்ளுங்கள். Hey, what do you want? Go away, or I'll call the guard. Ivan Dimitrich, forgive me. ஐவான் டிமிட்ரிஸ், என்னை மன்னியுங்கள். எதற்காக? நான் தான் அந்த வியாபாரியை கொன்று கத்தியை உன் பொருட்களுக்குள் ஒளித்து வைத்தேன். உன்னையும் கொல்ல நினைத்தேன். ஆனால் தப்பிச் சென்றேன். Your bag and என்னை escaped out the window. மன்னியுங்கள். கடவுளின் பெயரால் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் பேசுவது எளிது. நான் 26 ஆண்டுகள் துன்பப்பட்டேன். இனி நான் எங்கே போவேன்? என் குடும்பமே இல்லை. நான் ஒரு பாவி. என்னை மன்னியுங்கள். Well, சரி, கடவுள் உன்னை மன்னிப்பார். ஒருவேளை நான் உன்னைய விட மோசமானவனாக இருக்கலாம். Hey, what brings you here, Maker Semyonich? Well, I have a confession நான் to ஒரு make. விஷயத்தை உண்மையைச் சொல்ல வேண்டும்.